எடப்பாடி அடிமையாகி விட்டார். காங்கிரஸை விட ஒரு சீட்டு 27 தான் கொடுத்திருக்காரு. 27 எங்க வெற்றி பெறவே முடியாத படு பாதாள குழியில் விழுந்ததற்கு சமம். தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. எடப்பாடியுடைய ஒரு தோல்வியா எடுத்துக்கலாமா? பல ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பராசுரன்கள் இவர்களை எதிர்த்து தாமரை வேட்பாளர் நிறுத்தினால் முதல் ரவுண்டிலேயே தாமரை காலி. பாஜகவை வைத்து செய்து விட்டார். பாஜக தலை தூக்கவே முடியாது. பாஜக அதிகபட்சம் 5 எம்எல்ஏ வந்தா பெரிய விஷயம். எடப்பாடியுடைய ராஜதந்திரம் தானே ஜெயிச்சிருக்கு. முதல் ரவுண்டிலேயே பாஜக அத்தனை தோத்து போச்சு. இப்போ பாஜக அடித்துக் கொள்கிறது. நயினார் நாகேந்திரன் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதிமுகவுடைய அறிவிக்கப்படாத ஒரு அமைச்சராக மாறிவிட்டார் நயினார் நாகேந்திரன். முதல் கட்டம் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் முன்னாள் மந்திரிகள். உதாரணத்திற்கு நத்த விஸ்வநாதன், காது கேட்காது, கண்ணும் தெரியாது, நடக்கவும் முடியாது. வேட்பாளர் தேர்வுக்குள்ள எடப்பாடி ஒரே கல்ல பழமாக எடுத்து. இது எடப்பாடி அவர்களுடைய ராஜதந்திரமா எடுத்துக்கலாமா? திமுக படுகொலியில் விழக்கூடிய அத்தனை வியூகங்களையும் எடப்பாடியால் தான் வகுக்க முடியும். எதனால அண்ணாமலையை ஒதுக்குறாங்க அப்படின்றது இருக்குல்ல சார். அண்ணாமலை தான் பாஜக வளர்த்தாருன்னா பாஜகவை அண்ணாமலை தூக்கி வீசுது. பாஜக ஒரு உண்மையாக விசுவாசமா இல்லை. யாருக்கு விசுவாசமா இருக்காரு? திமுக விசுவாசமா இருக்காரு. இதற்கு பிறகு அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் பாஜகவில் இல்லைன்றதை உறுதியா எடுத்துக்கலாம். கரூர்ல சுத்து, கோயம்புத்தூர்ல சுத்து, லண்டன்ல சுத்து, பெங்களூர்ல சுத்து. ஏது சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரிக்கு மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம். அண்ணாமலையை பாஜக தலை மூழ்கி விட்டது. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன். வணக்கம் சார். சார், தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் களம் ரொம்ப தீவிரமா இருக்கு. தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல யார் ஒரு படி முன்ன இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? திமுகவா இல்ல அதிமுகவா? இல்ல, அதிமுக தான் பல படிகள் தாண்டி நிற்கிற கூடிய ஒரு சூழல். இன்னொரு பக்கம் இப்ப அதிமுக தொகுதி பங்கீடு முடிச்சு எல்லாருக்கும் சொல்லிட்டா இருந்தாலும், வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டு இருந்தாலும் தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது எடப்பாடியுடைய ஒரு தோல்வியா எடுத்துக்கலாமா, இல்லைன்னா அவர் சரியான முறையில இதை கையாளல அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, இப்ப அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 27 தாமரைக்கு எடப்பாடி ஒதுக்கி இருக்கிறார். இந்த 27 சீட்டுகளுமே எதிர்கட்சி வேட்பாளர் பலமான வேட்பாளர். உதாரணத்திற்கு நேருவை எதிர்த்து ஒரு தாமரை நிற்கிறது, வாசனுடைய வேட்பாளர். உணவு அமைச்சர் சக்கரபாணியை எதிர்த்து ஒரு தாமரை நிற்கிறது, அது வாசனுடைய வேட்பாளர். இப்படி 27 தொகுதிகளில் பெரும்பான்மையான வேட்பாளர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கட்சி வேட்பாளர்கள் நடைமுறை மந்திரிகள். பல ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பராசுரன்கள் இவர்களை எதிர்த்து தாமரை வேட்பாளர் நிறுத்தினால் முதல் ரவுண்டிலேயே தாமரை காலி. நீங்கள் காங்கிரஸே திமுக கூட்டணி உடைத்து கொண்டு வெளியேறுகிறேன் என்று சொன்ன பிறகு திமுக 28 சீட்டை கொடுத்தது காங்கிரஸுக்கு. ஆனால் எடப்பாடி அடிமையாகி விட்டார். பாஜக எதை சொல்லுகிறதோ அதுதான் எடப்பாடியுடைய வேதம். அமித்ஷா விரட்டுகிறார், கட்சி உடைக்கப்படும், செங்கோட்டையன் உருவாக்கப்படும், ஓபிஎஸ் உருவாக்கப்படும். இதெல்லாம் சொன்ன பிறகு காங்கிரஸை விட ஒரு சீட்டு 27 தான் கொடுத்துருக்காரு. 27 எங்க வெற்றி பெறவே முடியாத படு பாதாள குழியில் விழுந்ததற்கு சமம். அமித்ஷா டெல்லியிலிருந்து எடப்பாடியை கூப்பிட்டு சொல்கிறார், என்ன எங்கள் வேட்பாளர்கள் வெற்றியை பெற மாட்டாங்களே, நான் அதுக்கு பொறுப்பல்ல, மக்கள் தான் ஓட்டு போடணும். ஆனால் அதிமுக எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையான வேட்பாளர்களை எடப்பாடி நிறுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் முதல் ரவுண்டிலேயே பாஜகவை காலி பண்ணிட்டார். அப்படி இருந்தாலும் அது அதிமுகவுக்கு தானே ஒரு பலவீனமா இருக்கும். இல்லை, அதிமுகவுக்கு பலவீனம் அல்ல. அதிமுக
அடுத்த கட்ட வேட்பாளர்கள் 110 பேர், 120 பேர். இவர்களெல்லாம் புதுமுகம். இவர்களெல்லாம் வெற்றி பெற்றாலே போது தனிப்பெரும்பான்மையாக அதிமுக ஆட்சி அமைக்க முடியும். முதல் கட்டம் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் முன்னாள் மந்திரிகள். உதாரணத்திற்கு நத்த விஸ்வநாதன், காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, நடக்கவும் முடியாது. இவர்களுக்கு எதற்கு முதல் முறை கொடுத்தாருன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுகளோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் வேறு யாருக்கோ துண்டு சீட்டு கொடுக்கூடாது, உங்களுக்கு கோட்டாவே கிடையாது. ஜெயலலிதா காலத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் 6 உறுப்பினர்களை பரிந்துரை செய்வாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. வேலுமணியோடு சரி, தங்கமணியோடு சரி, வீரமணியோடு சரி, நத்தத்தோடு சரி, கேபி முனுசாமி உங்களோடு முடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் முதல் ரவுண்டு. உங்களுக்கு நீங்கள் அதோடு முடித்து அதுக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது, வேட்பாளர் தேர்வுக்குள்ளே வரவே கூடாது. ஆக எடப்பாடி ஒரே கல்ல பழமாக அடிச்சிருக்காரு. இது எடப்பாடி அவர்களுடைய ராஜதந்திரமா எடுத்துக்கலாம். 100%. இப்போ ஒரு வாரமா பேசுபொருள் எடப்பாடி தான். அமைதியாக இருந்து பாஜக விரட்டுகிறது என்ற சூழல்லாம் பாஜகவை வைத்து செய்து விட்டார். பாஜக தலை தூக்கவே முடியாது. பாஜக அதிகபட்சம் 5 எம்எல்ஏ வந்தால் பெரிய விஷயம். அண்ணாமலை இல்லை, எந்த மலையும் இல்லை, இமயமலை யாருமே இல்லை, சட்டசபைக்குள்ள யாரும் வர முடியாத அளவுக்கு எடப்பாடி திமுக பாஜக போதும் வந்துவிடும் என்ற அந்த அச்சுறுத்தலை எல்லாம் தாண்டி பாஜகவுக்கு அதிமுக எங்கெல்லாம் தோல்வி வர முடியாது, 3 தேர்தலில் எங்கெல்லாம் அதிமுக வெற்றி பெற முடியாமல் படுதோல்வி அடைந்ததோ 15 ஆண்டு காலமாக அதே தொகுதியில் தான் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பல தொகுதிகள். அப்போ எடப்பாடியுடைய ராஜதந்திரம் தானே ஜெயிச்சிருக்கு. முதல் ரவுண்டிலேயே பாஜக அத்தனை தோத்து போச்சு. அதிமுகவுக்கு போட்டியா பாஜக திமுக அதிமுகவை பிளந்து வேலுமணியினுடைய நரித்தனத்தை பயன்படுத்துவதற்கு பாஜகவுக்கு ஆட்களே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் முதல் ரவுண்டில் அவ்வளோ பேர் தோத்து போயிட்டான். வாசனுக்கு 6 சீட்டு, அவர் தாமரையில் நிற்கிறாரு. 5 சீட்டு. 5 சீட்டு. அவரும் 5 சீட்டும் டெபாசிட்டே வாங்காது. இதுதான் எடப்பாடியுடைய ராஜதந்திரம். ஒரு வார காலமாக திமுகவை தாண்டி, பிரேமலதாவை தாண்டி வேல்முருகன் கூட்டணி உடைத்துக் கொண்டு வெளியேறுகிறார். 5% வாக்குகளை வாங்க போறார். பல கூட்டணி கட்சிகளோடு பேசிட்டு இருக்கார். பிரம்மாண்ட கூட்டணி. 5% வாக்குகளை வாங்கினா திமுக படுதோல்வி. அப்போ இந்த வியூகங்கள், திமுக படுகொலியில் விழக்கூடிய அத்தனை வியூகங்களையும் எடப்பாடியால் தான் வகுக்க முடியும். இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இப்ப அதிமுக தான் தலைமைன்றப்ப மற்ற கூட்டணி கட்சிகள் அதிமுக இரட்டை இலை சின்னத்துல நிக்காம தாமரை சின்னத்துல நிக்கிற அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? இது பாஜக டெல்லி தலைமை இட்ட கட்டளை. அதிமுகவுக்கு எதிராக எதிர்காலத்தில் ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு, ஏக்நாத் சிண்டேவாக மாறுவதற்கு, செங்கோட்டையன்களாக மாறுவதற்கு, ஓபிஎஸ்ஸாக மாறுவதற்கு ஒரு எதிர்கால திட்டம்தான் தாமரையில் நிற்க வைக்கிற கூட்டணி கட்சிகளை போல தாமரையில் நிற்க வைத்ததுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கு. இது எடப்பாடி தெரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் 35-40 தாமரையை வெற்றி பெற வைத்தால் வேலுமணியை போன்ற துரோகிகளை உடைத்து கொண்டு வந்து அதிமுக ஆட்சியை கவிழ்த்து விலைக்கு வாங்கி குதிரை பேரம் நடத்தி ஏக்நாத் சிண்டேக்களாக்கி பீகாரில் நிதிஷ்குமாரை போல உருவாக்கி அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்று தெரிந்து கொண்ட எடப்பாடி பாஜக வெற்றி பெற முடியாத தொகுதிகளை பூரா ஒதுக்கி தன்னுடைய ராஜதந்திர நகர்வுகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டார். இப்போ பாஜக அடித்துக் கொள்கிறது. முன்னாள் அதிமுக அமைச்சரான இன்றைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ, எதை கட்டளையிடுகிறாரோ அதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றுகிற அதிமுகவுடைய அறிவிக்கப்படாத ஒரு அமைச்சராக மாறிவிட்டார் நயினார் நாகேந்திரன். முடிஞ்சு போச்சா? அண்ணாமலை இருந்தால் பிரச்சனை. அண்ணாமலை என்ன ஆனார்னே தெரியல. அண்ணாமலை இந்த தடவை போட்டியிடல, நான் கடிதம்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எதனால ஒரு போட்டியிடல அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு. அண்ணாமலை நின்றால் தோற்கடிக்கப்படுவார். அதிமுக தொண்டை ஓட்டு போட மாட்டான். ஆனா பாஜக வளர்ந்ததுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவர் இல்லாதப்ப அது பாஜக முழுமையாயிடுமா? இல்ல, அண்ணாமலை தான் பாஜக வளர்த்தாருன்னா பாஜகவை அண்ணாமலை தூக்கி வீசுது. அண்ணாமலையை இப்போ மாநில தலைவர் வந்து பதவியில் எடுத்தது அதிமுக இல்லை, யார? பாஜக. அப்போ
பாஜகவுக்கு அவர் உண்மையாக விசுவாசமாக இல்லை. யாருக்கு விசுவாசமாக இருக்கார்? திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கார். இதை தெரிந்து கொண்ட பாஜக தான் அண்ணாமலையை தூக்கி திருவண்ணாமலை பக்கம் தூக்கி வீசுது. இமயமலைக்கு அந்த பக்கம் விழுந்துட்டார். அப்போது இதெல்லாம் பாஜகவுடைய பக்குவம் இல்லாத அரசியல் தான். எடப்பாடி ஒரு துரோகியை உருவாக்கினார்கள் பாஜக, செங்கோட்டையனை தூக்கி வெளி வீசிட்டார். கோபிஎஸ்ஐ உருவாக்கினார்கள், தூக்கி வெளி வீசிட்டார். யார் இது போன்ற துரோகிகளாக உருமாறினாலும் வெளியே வீசப்படுவார் என்பதுதான் ஓபிஎஸ் செங்கோட்டையனிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம். அதிமுகவுக்கு அவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தல். இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் முதல் ரவுண்ட்லேயே பாஜக காலி. இனி வெற்றி பெறுகிற அத்தனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கடைசி வரை 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவதற்கு தேவையான அத்தனை எடப்பாடியினுடைய விசுவாசிகள். யாரும் நத்த விசுவாசி இல்லை, திண்டுக்கல் சீனிவாச விசுவாசி, வேலுமணி, தங்கமணி, இப்படி யாருடைய விசுவாசியை ஒரு ஆள் கூட உள்ளே வர முடியாமல் எடப்பாடி 45 மாவட்ட செயலாளர்களை 90 மாவட்ட செயலர் ஆக்கினார். ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 வேட்பாளர்கள் பொறுப்பு. அத்தனை பேரும் எடப்பாடியினுடைய ஆதரவு. எடப்பாடியை எந்த காலத்திலையும் காட்டி கொடுக்க மாட்டார்கள். எடப்பாடி எந்த காலத்திலையும் செங்கோட்டையனாக மாற்ற மாட்டார்கள், ஓபிஎஸ்ஸாக மாற்ற மாட்டார்கள், தங்கமணி, வேலுமணி, வீரமணி அப்படியெல்லாம் மாற்றவே மாட்டார்கள். அத்தனை பேரும் அறிவிக்கப்படாத எடப்பாடிகள். அப்புறம் எப்படி அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு பாஜக கவுக்க முடியும்? பாஜக உள்ளே வருவதற்கு முன்பே பாஜக வந்துவிடும், பூதம், பாஜக பூதம் திமுக சொல்லி கொண்டு இருந்தாலும் பாஜகவை ஒழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியது தேர்தலுக்கு முன்பே எடப்பாடி தானே. எடப்பாடி அதிமுகவை விட்டு விட்டார், கபலீகரம் செய்து விட்டது பாஜக. இதெல்லாம் அமைதியாக இருந்து தன்னுடைய சாதுரியத்தை எடப்பாடி காண்பித்து அதிமுகவை யாராலும் அளிக்க முடியாது என்பதை தக்க வைத்திருக்கிறார். ஓகே சார், அதே மாதிரி இப்ப கோவையில வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதே மாதிரி இந்த தடவை வடக்கு கோவையில நிக்கிறதாவும் சொல்றாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? அண்ணாமலைக்கு பெரிய அரசியல் பின்னணியே இல்லை. பாஜகவை தூக்கி வீசிட்டா வெளியில. வானதியை பொறுத்த வரைக்கும் வானதி சட்டமன்றத்திற்குள் போக வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. பாஜக கண்டிப்பாக வானதிக்கு சீட்டு கொடுக்கும். பாஜகவில் இருந்தாலும் வானதி திமுக அரசாங்கத்திற்கு நிறைய காரியம் சாதித்திருக்கிறார். அவர் தொகுதியில் ஒரு கல்லூரி வாங்கியிருக்கார். இப்படி நிறைய வேல்முருகனுக்கு செய்யாத உதவிகளை எல்லாம் திமுக பாஜகவோட வானதி சீனிவாசனுக்கு செய்து கொடுத்துருக்கு. தனிப்பட்ட முறையில் பல லாபங்கள், பல ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டு, பிடபிள்யூ ஹைவேஸு, இப்படி பல ஒப்பந்தங்களை, அரசு ஒப்பந்தங்களை வாரி வாரி வழங்கியிருக்கு திமுக. யாருக்கு? வானதிக்கு. அப்போ வானதியை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவோடு நல்ல தொடர்பில் இருந்தவர் தான். அதனால அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை, வானதிக்கு சீட்டு. சரி, எதனால அண்ணாமலையை ஒதுக்குறாங்க அப்படின்றது இருக்குல்ல சார். பாஜகல அண்ணாமலை ஒரு முக்கியமான தலைவராக கருதப்பட்டார் ஒரு காலத்துல. ஆனா இப்ப மொத்தமாவே அண்ணாமலையை பாஜக சைலண்ட் ஆக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் திமுகவை எதிர்த்து கட்சியை வளர்த்து சொன்னால் தன்னை வளர்த்தி கொண்டார். அது பாஜக அத்தனை ஆதாரங்களையும் பாஜக வச்சிருக்கு. அண்ணாமலையினுடைய மனைவியினுடைய சகோதரர் தான் ஒரு பெரிய செங்கல் தொழிற்சாலை வச்சிருக்கார், அண்ணாமலையார் பிரிக்ஸ்னு. அந்த அண்ணாமலையார் பிரிக்ஸுக்கு யார் மணல் கொடுக்குறா? திமுக அரசாங்கத்தில் அமைச்சர் துரைமுருகனுடைய நீர்வளத்துறையிலிருந்து தான் மணல் போகுது, ஆற்று தண்ணி போகுது, பைப் வச்சு எடுக்கிறாரு. இதெல்லாம் பாஜக எப்படி தெரியாமல் இருக்கும்? மருதமலைக்கு பக்கத்தில் 88 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்கியிருக்கார் அதிமுகவுடைய நிலத்தை. இதை யார் செய்தியாக்குறா? பாஜகவுடைய மாரிதாஸ் செய்தியாக்குறார். அப்போ பாஜக சொல்லாமல் எப்படி மாரிதாஸ் செய்தியாக்குவார்? வழக்கு நடக்குது, ரிஜிஸ்டர் அவர் வீட்டுக்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. இதையெல்லாம் 80 கோடி ரூபாய் நிலம், இப்படி 100 சொத்து இருக்குது. அப்போ 80 கோடினா 800 கோடி, 1000 கோடி. இதெல்லாம் ஏது? திமுக அவருக்கு அள்ளி கொடுத்த பரிசு. இது பல 1000 கோடி. அண்ணாமலையுடைய மனைவி அகிலா ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. ஏது இத்தனை கோடிகள்? இதெல்லாம் திமுகவிடமிருந்து அவர் இனாமாக பெற்ற தொகை. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையிடம் பொட்டி தூக்கி கொண்டு தெரிந்த ஒரு யூடியூபர் அவரே 10 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்கார், விலை உயர்ந்த கார் வச்சுருக்கார். அப்போது சாதாரண பெட்டி தூக்கிய ஒரு சாதாரண நபரே பல கோடி ரூபா திருடி வீடு கட்டியிருக்காருன்னா அப்போ அண்ணாமலை எவ்வளோ கோடி வச்சுருப்பார்?
இதெல்லாம் பாஜக தெரிந்த பிறகுதான் பாஜக அண்ணாமலையை கைகழுவி விட்டுவிட்டது. இதற்கு பிறகு அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் பாஜகவில் இல்லைன்றதை உறுதியா எடுத்துக்கலாம். 100%. இப்போ பாஜக அண்ணாமலையை எந்த குழுவிலையும் போடலையே. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த பதவியும் நிரப்பப்படவில்லையே. மாநில பொறுப்பு கொடுக்கப்படும் எதுவுமே இல்லை. எந்த காலத்திலும் நடக்காது. இப்போ எத்தனை மாசம் ஆச்சு? தேசிய பொதுக்குழு 10,000 பேர் இருக்கா, அதில் ஒரு ஆள், 10,000 பேரில் ஒரு ஆள் தான் அண்ணாமலை. அண்ணாமலையை பாஜக தலை மூழ்கி விட்டது. அண்ணாமலை தான் நானும் ரவுடி, நானும் பாஜக சொத்தை காப்பாற்றுவதற்கு. பாப்பா அண்ணாமலையுடைய நிறுவனங்கள் மீதே பாஜக ஐடி ரெடி விட்டுதே. பல ஆயிரம் கோடி இப்படி குறுகிய காலத்தில் அண்ணாமலையுடைய மனைவி அகிலா பேர்லையும் அவருடைய சகோதரர் பேர்லையும் இப்படி இப்போ பல ஆயிரம் கோடி இப்படி வந்தது. கரூரில் சொத்து, கோயம்புத்தூரில் சொத்து, லண்டனில் சொத்து, பெங்களூரில் சொத்து. ஏது சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரிக்கு மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம். இப்படி 1000 கோடிகளில் இப்படி வர முடிஞ்சதுன்னு பாஜகனுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டு அத்தனை ஆவணங்களையும் வச்சிருக்கு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.